செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு மாநில தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கார். புதிய தலைவர் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம்? சரி, புதிய தலைவராக மதிப்பிற்குரிய விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியில பல பொறுப்புகளை வைத்தவர், ஆல் இண்டியா இன்னைக்கு CWC மெம்பர், ஆல் இண்டியா செக்ரட்டரி, அன்னைக்கு பல மாநிலங்கள்ல பொறுப்பு தலைவராக கூட செயல்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சீனியரை தான் இன்னைக்கு நியமிச்சிருக்காங்க. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. அதுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கோம். இனி அவருடைய தலைமையில் நிச்சயமாக காங்கிரசினுடைய அடிக்கட்டமைப்பு, காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா அவரும் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர். நிச்சயமாக எல்லா மாவட்டங்கள்லையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய வட்டார தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி நியமனத்தில் சர்ச்சை இல்ல, அதாவது ஒரு அரசு புதுசா வந்திருக்கு, அவங்க எது எது நல்லா இருக்கும் அதை நினைச்சு ஒவ்வொன்றா பார்த்து பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அவங்க நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துக்கலாம்? இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லுது எல்லாரும் சொல்றாங்க. பட் ஒரு அரசு ஒண்ணு நியமிச்சு அதுல ஒவ்வொன்றும் அப்படி பார்த்தா குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு அரசு சிறப்பா செயல்படணும், தமிழ்நாடு மக்களுக்கு இந்த அரசினால நல்ல திட்டங்களை தீட்டணும், மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் தான் நாங்க பார்ப்போம். அமைச்சரவையில இடம் பிடித்திருந்தாலும் தாவேக அரசினுடைய தவறை நாங்க சுட்டி காட்டுறோம் சொன்னீங்க. கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை இன்னைக்கு டெல்லி பிரதிநிதியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்க? இல்ல, இது ஆதரிக்கிறது மாதிரி நினைக்க கூடாது. அதாவது என்னன்னா, ஒரு அரசு புதுசா அமைஞ்சிருக்கு, ஒரு அரசு வந்த உடனே நம்ம ஒரு அப்படி பார்த்தா எல்லாத்துலயும் நம்ம பழி சுமத்தலாம். அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் பார்க்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க, மக்களுக்கான பணிகளை தான் நம்ம செய்யறத வச்சு பார்க்கணுமே தவிர்த்து இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம உள்ள ஆராய்ச்சி போய் நீங்க அவரை நியமித்தது தவறா சரியானு கேட்கறதுல எனக்கு அது உடன்பாடு கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.